Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் டை எத்தில் ஈத்தர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கேட்கும்போது இப்படி தான் கேட்பாங்க, how will you prepare a diethyl ஈத்தர்னு தான் கேட்பாங்க. ரைட், ஸோ இதில் நான் ஈத்தர் அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ROR, அதாவது 2 அல்கைல் குரூப், நடுவில் சென்டரில் எனக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த R குரூப்பை நம்ம எதை சூஸ் பண்ணணும், அதுக்கான ஹிண்ட்டு தான் இந்த ரூட் வேர்ட் அப்படின்றது எத்தில். அப்போ அப்படின்றப்போ நமக்கு 2 கார்பன் வச்சுருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் வரப்போகுது. அப்போ 2 கார்பன் ஆட்டம்ஸ்னால் கண்டிப்பாக அது எனக்கு ஒரு எத்தில் குரூப் தான். ஓகே, ஸோ கார்பன் செயின் சூஸ் பண்ணிட்டோம். அடுத்த வேளை நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் சூஸ் பண்ணணும். ஆல்கஹால் தான் நம்மளால் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், ஈத்தராக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்கஹாலோட ஃபார்முலா எனக்கு OH. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுங்கள். ஒரு பாண்ட் இருக்குது, 3 H, 2 பாண்ட் இருக்குது, அப்போது 2 H. ஓகே, ஸோ இங்கே நான் எடுத்துருக்கிறது எத்தில் ஆல்கஹால். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை டை. அப்போ டை அப்படின்றப்போ நம்பர் 2. இப்போ நம்ம எடுக்க போகிற ரியாக்டன்ட்டு 2 நம்பர்ஸில் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ 2 moles ஆஃப் எத்தில் ஆல்கஹால், இல்லாட்டி இது நம்ம எத்தனால் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஸோ அண்ட் ஆல்கஹாலோட சிம்பிள் எனக்கு OL, ஸோ எத்தனால். ஓகே, இப்போ இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ரியேஜென்ட் வேணும் இல்லையா. ஓகே, அப்போ அந்த ரியேஜென்ட்டை நான் யாரை சூஸ் பண்ணுறேன், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடை சூஸ் பண்ணுறேன். அண்ட் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் 413 Kelvin. ஓகே, அப்போ எப்போல்லாம் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் உள்ளே வருதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம செய்ய வேண்டியது எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஓகே, ஸோ இங்கே எனக்கு 2 எத்தில் ஆல்கஹால் இருக்குது, நான் தனியாக பிரித்து எழுதி காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்ப போகிறோம். ஓகே, மேபி ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து ஹச்சும் அண்ட் ரெண்டாவது ஒன்லேருந்து OHம், இந்த ரெண்டையும் சேர்த்து வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்பிட்டேன். ஸோ பேலன்ஸ் என் கையில் இருக்கிறது CH3, அடுத்து CH2, அடுத்து தான் இங்கே ஒரு O இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே மிச்சம் இருக்கிறது CH3, CH2. எப்பயுமே ரெண்டாவது ரியாக்டண்ட்டை உள்ளே வரும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் உள்ளே கொண்டு வாங்க. ப்ளஸ் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்க இடம் இந்த இடம் தான், அப்போ இந்த இடத்த தான் நீங்கள் முதல்ல கொண்டு வரணும். ஸோ அடுத்து CH2, CH3. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் டை எத்தில் ஈத்தர். 2 எத்தில் குரூப் இருக்குது. ஸோ டை எத்தில் அண்ட் என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு ஈத்தர். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷனை படிக்கும்போது இதோட யூசஸையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுவும் நம்மளோட டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.